ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்குது இல்லையா? இப்போ வந்து ஹையர் முடிஞ்சு அப்புறம் லோயருக்கு 1 வீக்கில் வந்துடும் இல்லையா? ஸோ எல்லோரும் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். இது வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக்கில் வந்து ரிவிஷன் பார்ட் 2 பார்ட் 1லேயே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பாக் 3 கத்தியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அதெல்லாமே வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி இது த்ரூ அவுட் எல்லா லெசனும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த விஷயம் புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஷேவர். இது எல்லாமே வந்து நம்ம லெசன் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ அபியாஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? प्रांतीय भाषा में अर्थ लिखिए. अनाज, தானியம், ஆபூஷன், ஜுவல், நகை. இது வந்து நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் தான். எல்லா லெசனில் இருக்கிறதுமே 4 தான் வருது இல்லையா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. எல்லாமே ஈஸியஸ்ட் வேர்டு தான். खरीदना வாங்குதல், டு பை. पैदा करना டு ப்ரொடியூஸ், பயிராக்குதல். விலோம் शब्द இது வந்து ஆப்போசிட். गांव கிராமம், ஷஹர் நகரம், बनाना உருவாக்குதல், बिगाड़ना ஆக்கல் அழித்தல். खरीदना வாங்குதல், बेचना கொடுத்தல், आना வருகை, जाना அப்படின்னா செல்லுதல், देना கொடு, லேனா எடு. அடுத்து சஹியா கலத். ஓகேவா? சரியா தவறான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். இந்த வார்த்தைகளை நம்ம தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆன்சரை நம்ம மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தெளிவாக புரிஞ்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன மீனிங் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு படிங்க. கிசான் கேத் ஜோத்தே ஹே. விவசாயி கேத் நிலத்தை உழுகிறான். இது என்ன? கரெக்ட் இல்லையா? விவசாயி நிலத்தை உழுகிறார். அப்போ இது சஹி. மக்கான் பனானே வாலேக்கோ ஜுலாஹா கெஹ்தே ஹே. வீடு கட்டுறவங்கள நாம் நெசவாளர்னு அழைக்கிறோம். இது சரியா? இல்லை. ஸோ கலத். ஜுலாஹா கர்கூம் பர் கப்படா புன்தே ஹே. நெசவாளர் கர்கூம் அப்படின்னா தறி, தறியில் தான் அந்த துணி செய்வாங்க இல்லையா? ஸோ துணியை வந்து தறியில் செய்கிறாங்க. இது சஹி. சரி. ஆபூஷன் பனானே வாலேக்கோ படி கெஹ்தே ஹே. நகைகளை செய்கிறவங்கள நாம் தச்சர்னு சொல்கிறோம். இது கரெக்டாக? இல்லை. ஸோ இது கலத். நாம் எல்லாமே லெசனில் தெளிவாக படிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நான் இங்கே இருக்கிறது மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். லோஹார் லோஹேக்கே சமான் பனாத்தே ஹே. கொள்ளர்கள் வந்து இரும்பாலான பொருட்களை வந்து செய்கிறாங்க. இது லோஹார் லோஹே அப்படிங்கும்போது இரும்பு கொள்ளர்கள். ஓகேவா? அவங்க அந்த பொருளை செய்கிறாங்க. அப்போ இது சஹி. சரி. प्रश्नों का उत्तर एक या वाक्यों में लिखिए. क्वेश्चनக்கான ஆன்சரை ஒரு வரியில் எழுதுங்க. கிசான் கஹா ரஹ்தே ஹே. கிசான் விவசாயி எங்கே வாழ்கிறார்? விவசாயி கஹா அப்படின்ற இடத்துல எங்கே வாழ்கிறார்? गांव. ஸோ கிராமத்தில் வசிக்கின்றார். அப்போ गांव में किसान गांव में रहते हैं. மக்கான் பனானே வாலேக்கோ கியா கெஹ்தே ஹே. மக்கான் அதாவது வீடு கட்டுறவங்கள நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீடு கட்டுறவங்கள நாம் வந்து ராஜ் கெஹ்தே ஹே. படி ஹமாரே கேலியே கியா பனாத்தே ஹே. படி தச்சர் வந்து ஹமாரே லியே நமக்காக கியா பனாத்தே ஹே என்ன செய்கின்றார்? படி ஹமாரே லியே உபயோகி சீஜே பனாத்தே ஹே. படி தச்சர் ஹமாரே லியே நமக்காக. இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் எழுதுறோம் இல்லையா? கியான்ற இடத்துல உபயோகி நமக்கு உபயோகமான சீஜே பொருட்களை செய்கிறார். ஜுலாஹா கியா புன்தாகை. நெசவாளர் என்ன அந்த பின்கிறார், அந்த எந்த துணியை வந்து அந்த செய்கிறாங்கல்ல அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஜுலாஹா கப்படா புன்தாகை. கோன் ஆபூஷன் பனாத்தே ஹே. ஆபூஷன் நகைகளை செய்யக்கூடியவங்க யாரு? அப்போது சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹே. பொற்கொள்ளர்கள் வந்து நகையை செய்கின்றனர். இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மக்கான் அதை செய்கிறவங்க யார்? ராஜ். படி அப்படின்னா அந்த உபயோகமான அந்த பொருள்.
ஜுலாஹா அப்படின்னா கப்படா, ஆபூஷன் சுனார் அப்படின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எழுதும்போது நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. டோட்டல் இந்த லெசனே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வருது இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும் படிச்சுக்கிட்டு யார் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த த்ரூ அவுட் இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் லெசன் विटामिन। तंदुरुस्ती प्रांतीय भाषा में अर्थ लिखिए। तंदुरुस्ती हेल्थ उड़ल नलम, जरूरत नेसेसिटी தேவை, शरीर பாடி உடல், हड्डी बोन எலும்பு, कमजोर வீக் பலவீனமான, मिलना टू obtain கிடைத்தல். அடுத்து விலோம் शब्द ஆப்போசிட். ஓகேவா? சுஸ்த் சுஸ்து சோம்பேறி சுறுசுறுப்பு, டேடா சீதா வளைந்த நேரான, ஜியாதா அதிகம், கம் குறைவு, கம்சோர் பலவீனம், மஸ்பூத் நல்ல உடல் நலமிக்க. सही या गलत लिखिए। स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. அதாவது ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான மூளை இருக்கும். இது என்ன? கரெக்ட், சஹி. ஏபிசிடி ஆதி கை விட்டாமின் ஹை. ஏபிசிடி இதெல்லாமே வந்து விட்டமினா? ஆமாம், விட்டமின். ஸோ सही। बी विटामिन की कमी के कारण आदमी बात बात में गुस्सा करता है. பி விட்டமின் கம்மியாக இருந்தால், கமிக்கே காரன் கம்மியாக இருப்பதன காரணத்தினால ஆத்மி பாத் பாத்மே மனிதன் வந்து அப்பப்போ வந்து எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறான். அது கரெக்டா? குஸ்ஸா அப்படின்னா கோபம். சஹி, சரி. डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती. டி விட்டமின் கம்மியாக இருப்பதனால தாந்த் கே நிக்கல்தே பல்லு வரும்போது அந்த சமயத்தை தக்லீஃப் நஹி ஹோத்தி வலி வராது. அப்போ இது என்ன? கலத், தவறு. ஏன்னா இது வந்து நஹீன் இல்லைன்னா சரி, நஹீன்னு கொடுத்துருக்கும் போது இது வந்து கலத். प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए। सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है? எல்லாவற்றிலும் வந்து முக்கியமான ஒரு மிகவும் சிறந்த விட்டாமின் எது அப்படின்னா கோன் சா ஹை அப்படின்ற இடத்துல பி, அவ்வளோதான். சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் பி, விட்டமின் பி தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். அப்படிங்கும்போது கோன்சா அப்படின்ற இடத்துல பின்னு மட்டும் எழுதினா போதும். விட்டாமின் சி கின் கின் சீஸு சே மில்தா ஹை. விட்டாமின் சி கின் கின் எந்தெந்த சீஸும் அப்படின்னா எந்தெந்த பொருட்களிலிருந்து மில்தாகை கிடைக்கின்றது. விட்டாமின் சி நீம்பு ஆலு ஹரி மிர்ச்சி ஆதி சே மில்தாகை. விட்டமின் சி வந்து கின் கின் அப்படின்ற இடத்துல இந்த 3 விஷயத்தை எழுதுகிறோம். நீம்பு, ஆலு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து எலுமிச்சை, மிளகாய், இதெல்லாம் வந்து ஆதிசே மில்தாகை, இது எல்லாத்திலிருந்தும் கிடைக்கின்றன. தூப் சே கோன்சா விட்டாமின் மில்தாகை. தூப் சூரிய ஒளியிலிருந்து, கோன்சா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான், கோன்சா அப்படின்ற இடத்துல டி விட்டாமின். சூரிய ஒளியிலிருந்து எந்த விட்டமின் நமக்கு கிடைக்கின்றது? தூப் சே விட்டாமின் டி காஃபி மில்தாகை. சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி காஃபி மில்தாகை நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கின்றன. கைலரி கிசே கேஹே. கைலரி அப்படின்றது என்ன? எதை வந்து நம்ம கைலரி அப்படின்னு சொல்கிறோம்? ஆஹார் சக்திக்கோ கைலரி கேஹே. நம்ம சாப்பிட்ற உணவினுடைய அந்த சக்தியை தான் வந்து நம்ம கெலோரின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் கெலோரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து கைலரி. அடுத்து 3rd லெசன் கன்னியாகுமாரி. இப்போ இதனுடைய அபியாஸ். प्रांतीय भाषा में अर्थ लिखिए। आपस में, म्यूचुअली தங்களுக்குள், सुविधा फैसिलिटी वसதி, सीप शील चिप्पी, चट्टान रॉक பாறை, विदेश फॉरेन कंट्री வெளிநாடு, लहर वेव அலை. विलोम शब्द लिखिए ऑपोजिट। सूर्योदय सूर्यास्त, சூரிய உதயமாகிறது, சூரிய அஸ்தமனம். தின் ராத் நாலு, இது வந்து பகல் பொழுது, நம்ம அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிறது. ராத்துனா இரவு. சபேரே ஷாம்கோ காலை மாலை. விதேஷ் ஸ்வதேஷ், நம்ம விதேஷ் அப்படின்னா அயல்நாடு, ஸ்வ அப்படிங்கும்போது நம்ம நம் நாடு. சுந்தர் அழகு, குரூப் அசிங்கம். சஹியா கலத் லிக்கியே.
கன்னியாகுமரி பாரத் கே உத்தரி சோர் பர் ஹை. கன்னியாகுமரி நம்ம பாரதத்தினுடைய வடக்கே வடமுனையில் இருக்கு. இது கரெக்டா? இல்லை. தென் பாரதத்தில் தான் வந்து கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, தெற்கே தான் கன்னியாகுமரி இருக்குது. ஸோ அப்போ இது கலத். கன்னியாகுமரி மே 3 சமுத்திரம் கா சங்கம் ஹோத்தா ஹை. கன்னியாகுமரியில் 3 சமுத்திர கடல்களினுடைய சமுத்திரங்களினுடைய சங்கமம் ஏற்படுகிறது. அப்போ இது சரி. கன்னியாகுமரி மே சுவாமி விவேகானந்த் கா சமாரக் பவன் ஹை. கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தனுடைய அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த நினைவு மண்டபம், ஸோ அது வந்து இருக்கா? ஆமாம், சஹி. தேவி கன்னியாகுமரி கா மந்திர் நயா ஹை. தேவி கன்னியாகுமரி அப்படின்ற அந்த கோயில் வந்து நயாகை புதுசா அப்படின்னா இல்லை, கலத். சட்டாம் பர் சந்த் திருவள்ளுவர் கி மூர்த்தி ஸ்தாபித் ஹை. பாறையில் திருவள்ளுவரினுடைய சிலை வந்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது, ஸ்தாபித் ஹை. இது சரி. கன்னியாகுமரி வரை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே திருவள்ளுவர் சிலை இருக்குது, இங்கே 3 கடல்களினுடைய சங்கமம் இருக்குது, இங்கே விவேகானந்தரினுடைய அந்த சிலை அந்த நினைவு மண்டபம் இருக்குது, அப்புறம் இது வந்து பாரதத்தினுடைய தெற்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பிக்சரை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இதனுடைய இந்த 1 மார்க் சரி, அப்புறம் இந்த ஏக் ஏக் வாக்கியமே லிக்கிய இது எல்லாமே வந்து நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. கன்னியாகுமரி கஹா ஹை. கன்னியாகுமரி எங்கே இருக்குது நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. கன்னியாகுமரி பாரத் கே தக்ஷிணி சோர் பர் ஹை. கன்னியாகுமரி பாரதத்தினுடைய தென்முனையில் அமைந்துள்ளது. சஹியா களத்தில் என்ன இருந்தது? வடக்கு பக்கமாக இருக்கான்னு கேட்டிருந்தாங்க, அது தவறு. ஸோ தெற்கு பக்கமாக இருக்கு. தக்ஷிணி சோர் பர் ஹை. கன்னியாகுமரி கா புராணா நாம் கியா ஹை. கன்னியாகுமரியினுடைய புராணா பழைய பெயர் என்ன? நாஞ்சில் நாடு ஹை. கியான்ற இடத்துல நாஞ்சில் நாடுன்னு மட்டும் எழுதுனா போதும். அதாவது நீங்கள் வந்து அங்கே எழுதும் போது நாஞ்சில் நாடுன்னு மட்டும் எழுதணும்னு சொல்லலை, ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். பட் நம்மளுக்கு வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த கொஷின்லேயே இருக்குது அப்படின்றதுக்காக மீன் பண்ணுறோம். ஓகேவா? கன்னியாகுமரி மே கித்தினே சமுத்திரம் கா சங்கம் ஹோத்தா ஹை. நம்ம அதிலே பார்த்தோம் இல்லையா, சரியா தவறான்றல 3 கடல்களினுடைய சங்கமம் அப்படின்னு. ஸோ கித்தினேன்ற இடத்துல 3 சமுத்திரம். கன்னியாகுமரி மே 3 சமுத்திரம் கா சங்கம் ஹோத்தா ஹை. கன்னியாகுமரியில் 3 கடல்களினுடைய சங்கமம் ஏற்படுகிறது. கன்னியாகுமரி மே पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख सकते हैं. கன்னியாகுமரியில் பூர்ணிமான்றது பௌர்ணமி மீன் பண்ணுறாங்க. அந்த நாளினுடைய ஷாம்கோ மாலையில் ஏக் ஹி சமயமே ஒரே சமயத்தில் நம்ம என்ன வந்து பார்க்க முடியும். கன்னியாகுமரி மே பூர்ணிமா கே தின் ஷாம்கோ ஏக் ஹி சமயமே கியான்ற இடத்துல ஹம் சந்திரோதய அவுர் சூரியோதய சூரியனுடைய அந்த சூரியனுடைய அந்த அஸ்தமனம் ஆகிற டைமும் சந்திரோதயம் அப்படின்னா சந்திரன் நிலா வந்து உதயமாகிறதையும் ஒரே சமயத்தில் நம்மளால் பார்க்க முடியும் மாலை சமயத்தில். கன்னியாகுமரிக்கே சமுத்திர தட்டு பர் கிஸ்கா மந்திர்கை. கன்னியாகுமரியினுடைய அந்த சமுத்திர தட்டு அந்த கரையில் அந்த என்ன கோயில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிஸ்கா மந்திர். இப்போ நம்ம பார்த்ததே தான் தேவி கன்னியாகுமரி கா மந்திர்கை. நெக்ஸ்ட் லெசன் ஹமாரா ஸ்கூல். இதனுடைய பிராந்திய பாஷா में अर्थ लिखिए. फुलवारी a flower garden பூந்தோட்டம். प्यार affection அன்பு. छुट्टी holiday விடுமுறை. पढ़ाई education படிப்பு. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக கொஷின் பேப்பர் வந்த உடனேயும் நீங்கள் எல்லாமே தெளிவாக ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேவா? அப்பப்போ பார்த்துட்ருக்காம ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொஷின் பேப்பர் வந்து த்ரூ அவுட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சிருக்கிறதா வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொன்றா வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்காக கொஷின் பேப்பரையே நான் பார்த்து இருக்கிற டைம் பூரா நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. கொஷின் பேப்பரை பார்க்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? விலோம் शब्द लिखिए. बहुत कम அதிகம் குறைவு. நயா புராணா புதிய பழைய. ஆகே பீச்சே முன்னாள் பின்னால். அச்சா புரா நல்ல தீய. சோட்டி படி சிறிய பெரிய. கோஷ்டக் से सही शब्द चुनकर खाली जगह भरिए. இப்போ இதிலிருந்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோஷ்ட் से
கோஷ்டக் சே அப்படின்னா கோடிட்ட இடம். ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு இது வருது. fill in the blanks. ஸ்கூல் கே ஆகே சோட்டி சி டேஸ் ஹை. ஸ்கூலுக்கு முன்னால சிறிய அளவிலான என்ன இருக்கு? ஸ்கூலுக்கு முன்னாடி மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஒரு பூந்தோட்டம். ஸோ புல்வாரி பூந்தோட்டம் இருக்கிறது. உஸ்கே பாத் ஏக் घंटे की டேஸ் होती है. அதற்கு முன்னால ஏக் घंटे की ஒரு மணி நேரம் சுட்டி होती है ஒரு விடுமுறை டைம் வந்து இருக்கும். छात्र डैश 4 बजे तक पढ़ते हैं. மாணவர்கள் டேஷ் 4 பஜே. இங்கே சபேரே ஷாம் கேன்னு இருக்கு. இதுலேயே நம்மளுக்கு கொஸ்டின் தெரியுது இல்லையா? 4 மணி வரை, காலை 4 மணிக்கா? இல்லை. ஸோ ஷாம் கே மாலை 4 மணி வரை படுத்தே ஹே படிப்பாங்க. சாத்ரு டேஸ் கே கேள் கேள்தே ஹே. மாணவர்கள் தரஹ் தரஹ் விதவிதமான கேள் கேள்தே ஹே விளையாட்டுக்களை விளையாடுவாங்க. அத்தியாபக் छात्रों अच्छी अच्छी डैश भी बताते हैं. ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்ல நல்ல டேஸ் பி பத்தாத்தே ஹே நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல வார்த்தைகள், ஸோ பாத்தே நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து வாக்கியோங்கோ மிலாயே. இது வந்து இந்த மாதிரி இல்லையா? நம்ம இது வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். ஸ்கூல் கே ஆகே ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோம்? புல்வாரி ஒரு பூந்தோட்டம் இருக்கு. படாயி 10 பஜே படிக்கிறது 10 மணியிலிருந்து என்னாகும்? ஷுரு ஹோத்திகை ஆரம்பமாகும். அத்தியாபக் சாத்ரோங்கோ ஆசிரியர் மாணவர்களுக்கு மாணவர்கள் மேலே வந்து மாணவர்களிடம் பியார் கர்த்தேகே அன்பு கொண்டிருப்பாங்க. ஷாம் கோ சாத்ரு மாலையில் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? மைதான்மே கேள்தேகே மைதானத்தில் விளையாடுவாங்க. ஷாம் கே 4 பஜே தக் மாலை 4 மணி வரை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? படுத்தேகே படிப்பாங்க. அடுத்து प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. ஸ்கூல் கா மக்கான் கைசா ஹை. பள்ளியினுடைய அந்த கட்டிடம் எப்படி இருக்கு? ஸ்கூல் கா மக்கான் பகுத் அச்சா ஹை. பள்ளியினுடைய கட்டிடம் பகுத் அச்சா மிகவும் நன்றாக இருக்கிறது. ஸ்கூல் கே பீச்சே கியா ஹை. ஸ்கூலுக்கு பின்னால என்ன இருக்கு? ஸ்கூல் கே பீச்சே கியான்ற இடத்துல ஏக் படா மைதான் ஹை ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. स्कूल में पढ़ाई कितने बजे शुरू होती है? நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸ்கூல் மே படாயி 10 பஜே शुरू होती है. ஸ்கூல்ல 10 மணிக்கு படிக்கிறது ஆரம்பமாகும். கித்தனேன்ற இடத்துல 10. சாத்ரு மைதான் மே கப் கேல்தே ஹே. மாணவர்கள் மைதானத்தில் எப்போ விளையாடுவாங்க? நம்ம இதுலயே பார்த்தோம். மாணவர்கள் மைதானத்தில் சாயங்காலம் மாலை நேரத்தில் விளையாடுவாங்க. ஸோ கப்புன்ற இடத்துல ஷாம். छात्र मैदान में शाम को खेलते हैं. छात्र कितने बजे घर जाते हैं? மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு செல்வாங்க? இது வந்து 6 பஜே. ஸோ கித்தனேன்ற இடத்துல 6. छात्र शाम को 6 பஜே. மாணவர்கள் மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு செல்வாங்க. அடுத்து पालतू जानवर. प्रांतीय भाषा में अर्थ लिखिए. जानवर மிருகம் அனிமல். ஆவாஸ் சவுண்ட் ஒலி குரல். ரக்வாலி கர்னா டு டேக் கேர் பாதுகாத்தல் காவல் காத்தல். ஜோத்னா டு பிளக் உழுதல். தோப் கெனான் பீரங்கி. வாக்கியோமே பிரயோக் கீஜியே. கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையை வாக்கியத்தில் உபயோகப்படுத்தி எழுதணும். ஜான்வர் விலங்கு. குத்தா ஏக் பால்தூ ஜான்வர் ஹை நாய் ஒரு வீட்டு விலங்கு. ஜோத்னா பைல் கேத் ஜோத்தாகை உழுவது இல்லையா? அப்போ பைல் கேத் ஜோத்தாகை எருது வயலை உழும். ஹோஷியார் ராம் ஹோஷியார் லடுக்காகை. ஹோஷியார்னா ரொம்ப திறமைசாலி. அப்போ புத்திசாலி திறமைசாலி அந்த மாதிரி. ராம் ஹோஷியார் லடுக்காகை ராம் புத்திசாலியான திறமையான ஒரு மாணவன். லடாயி லடாயி கர்னே சே கிசி கோ கோயி ஃபாயதா நஹி ஹை. லடாய்னா சண்டை. சண்டை செய்வதனால கிசிகோ கோயி யாருக்குமே எந்த ஃபாயதா எந்த ஒரு பலனும் இல்லை. விலோம் சப்த். கீமத்தி சஸ்தா. கீமத்தி அப்படின்னா விலை உயர்ந்த பொருள்.
சஸ்தா அப்படின்னா சீப்பான, கொஞ்சம் மலிவானது. சமஜ்தார் நா சமஜா. இதுவும் வந்து புத்திசாலி, முட்டாள். ஹோஷியார் பேவ்கூ, திறமைசாலி, முட்டாள், புத்திசாலி, முட்டாள், அது எல்லாமே அதுதான். பாரி ஹல்கா, கனமான, ஹல்கா அப்படின்னா லேசாக. கோஷ்டக் சே சஹி ஷப்த் சுன்கர் காலி ஜகஹ் பரியே, கோடிட்ட இடத்த நிரப்புங்க, கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை வச்சு நிரப்புங்க. பில்லி டேஸ்கோ பக்கடுத்தாகை, பூனை எதை பிடிக்கும்? சூஹே, எலியை வந்து பிடிக்கும். குத்தேனா நாய், நாய் தான் வந்து பூனை பிடிக்கும், பூனை எலியை பிடிக்கும். ஸோ சூஹே, எலியை பிடிக்கும். குத்தா டேஸ் ஜான்வர்ஹை, வஃபாதார் ஜான்வர்ஹை, நாய் வந்து ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. காய் படி டேஸ் ஹோத்திஹை, பசு வந்து ஒரு சீதி சாதி, ரொம்ப எளிமையான, ரொம்ப ஒரு பசு வந்து ரொம்ப அது என்ன சொல்ற, ஒரு மென்மையான அந்த மாதிரி அந்த குணத்தை சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அந்த நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விலங்கு, அது அப்படிதான் வந்து இருக்கும். கோடா படா நிடர் ஹோத்தாகை, குதிரை வந்து பெரிய ஒரு பயமற்ற ஒரு விலங்காக அது இருக்கு. லெசன் 6th one, चलो बाजार चले. प्रांतीय भाषा में अर्थ लिखिए. पतलून काल सट्टाई पैंट, साबुन सोप सोप, इमली पुली टैमरिन, बर्तन पाத்திரம் வெசல், மஞ்சில் தளம் மாடி ஃப்ளோர், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி மீன் பண்ணுறது. விலோம் சப்த் ஜல்தி விரைவாக, தீரே தீரே மெதுவாக, இதர் உதர் இதர் இங்கே அங்கே அப்படின்றது தான் மீன் பண்ணுறாங்க. பீச்சே ஆகே, இதுவும் நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்ருக்கோம் இல்லையா? பின்னால் முன்னால், விக்னா கரித்னா வாங்குதல் விற்றல், இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி இதர் உதர் பீச்சே பிக்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஓகேவா? அடுத்து வாக்கியோமே பிரயோக் கீஜியே. நமக், நமக்கா ரங்கு சஃபேத் ஹை, நமக்குன்னா உப்பு, உப்பினுடைய கலர் வெள்ளை. கத்தார் பஜா பாசார் மே லம்பி கத்தார் ஹை, கத்தார்னா வரிசை, அப்போ கடைவீதியில் பெரிய வரிசை இருந்தது. அலக் அலக், அலக் அலக் சீஸ் கேலியே அலக் அலக் தூக்கான் ஹை, தனித்தனி அப்படின்னா அதாவது தனித்தனியான ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கடை இருக்கு, தனித்தனியான ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கடை இருக்கு. பர்த்தன், பர்த்தன் கி தூக்கான் வஹான் ஹை, பர்த்தன்னா பாத்திரம், பாத்திரத்துக்கான கடை, வஹான் ஹை அங்கே இருக்கு. பிக்னா யஹா கை பிரகார் கி சாடியா பிக்தி ஹை, இங்கே நம்ம பிக்தினா என்னன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியல. ஸோ இங்கே நிறைய விதமான சேலைகள் விற்கப்படுகின்றன. காலி ஜகஹே பரியே, காலியான இடத்தை நிரப்புங்க. பாசார் யஹா சே டேஸ் தூர் ஹை, பாசார் கடைவீதி, யஹா சே இங்கிருந்து, கித்னி தூர் ஹை எத்தனை தூரத்தில் இருக்கு. ஹம் பெஹலே டேஸ் கி தூக்கானே தேக்கேங்கி, நாம் ஃபஸ்ட்டு கிரானே மளிகை கடையை வந்து பார்த்துடலாம், அங்கே வாங்க வேண்டிய பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன், டேஸ் கி தூக்கானே அலக் ஹை, சாவல் கி தூக்கானே அலக் ஹை, அரிசி கடை வந்து தனியாக இருக்கு. सस्ते डैश में स्कूल के बच्चों के लिए कागज़ नोटबुक और पुस्तकें मिलती है. सस्ते डैश மலிவான, நம்ம முன்னாடி லெசனில் பார்த்தோம் இல்லையா, மலிவான தாம், அப்போ மலிவான விலையில் ஸ்கூலுக்கான, அதாவது ஸ்கூல் பசங்களுக்கான புத்தகம், நோட்டு, பேப்பர், பேனா இதெல்லாம் வந்து கிடைக்கின்றன. வாக்கியோம் கோ மிலாயே. சப்ஜி கி மண்டி மே, காய்கறி கடையில் நமக்கு என்ன கிடைக்கும்? சப் தரக்கி தர்காரியா மில்தியே, எல்லா விதமான காய்கறிகளும் நமக்கு கிடைக்கும். சாபூன் கி தூக்கானே பீச்சே கி கத்தார் மே ஹை, சாபூன்னா பார்த்தோம் சோப்பு, அப்போ சோப்பு கடை பின்னால் இருக்கிற வரிசையில் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இந்த லெசனை மீன் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, மீன் பண்ணி சொல்கிறோம். அப்போ நீங்கள் இந்த லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே பிளேலிஸ்ட்டில் லெசனும் ப்ளஸ் இந்த அபியாஸ் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிராத்மிக்கில் எல்லா லெசனுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுக்கிற இந்த ரிவிஷனும் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நயா பாசார் படா மக்கான், புதிய கடை வீதி வந்து பெரிய பெரிய கட்டிடங்களாக இருக்குது. தூசரி மஞ்சில் மே
தவாயி பர்த்தன் மில்தாகை. 2வது மாடியில் சோப்பு பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு. கப்படே கி தூக்கான் மே கई प्रकार की साड़ियाँ मिलती है. துணிக்கடையில் நிறைய விதமான சேலைகள் எல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த லெசன் வந்து நீங்கள் எல்லாமே வந்து பிராத்மிக்கில் இது எல்லாத்துலேயுமே கத்தியில் உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வருது இல்லையா? அக்கா தங்கச்சி வந்து கடைக்கு போகிறாங்க, அம்மா போக சொல்கிறாங்க, அப்போ ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இதை பார்த்துட்டு ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கேட்குற கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் அதோட ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நம்ம ஒரு கதை மாதிரி ஒரு நம்ம மைண்டில் வந்து அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம், மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு கதை மாதிரி நெரேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா லெசனுமே வந்து உங்களுக்கு மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எதுவாக இருந்தாலுமே சொல்கிறேன், எந்த லெசனுக்கு நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும், ஹிந்திக்கு மட்டும் சொல்லலை, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இது அப்படிங்கும்போது எல்லாமே வந்து சுலபமாக உங்களால் வந்து எழுத முடியும். எதையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ओके, लास्ट लेसन सॉरी। महात्मा गांधी जी, प्रांतीय भाषा में अर्थ लिखिए। विवाह, वेडिंग, திருமணம், आंदोलन, போராட்டம், ஸ்தாபனா, எஸ்டாப்ளிஷ், நிறுவுதல், மோடு, டர்னிங் பாயிண்ட், திருப்பம், அஹிம்சா, நான் வயலன்ஸ், அகிம்சை, ராஷ்டிரபிதா, ஃபாதர் ஆஃப் தி நேஷன், தேசத்தந்தை. இது வந்து தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களை பற்றி அப்படிங்கும்போது அது சம்மந்தமான விஷயங்கள் தான் வரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். அண்ட் நான் எடுத்த விஷயம் புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும். ஓகே, இருக்கிற டைமை தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து எதையும் புதுசாக படித்து குழப்பிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? நான் லாஸ்ட் மினிட் மீன் பண்ணுறது, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில பேர் உட்காந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா திருப்பி பார்த்துட்டு, ஓ இது வருமா, இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம இதை படிக்கவே இல்லை ஆனால் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. போகிற 5 மினிட்ஸில் உட்காந்து அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இருந்தது எல்லாமே சேர்ந்து வேறு மாதிரி குழம்பிடும். ஓகேவா? ஸோ முன்னாடியே தெளிவாக புரிஞ்சு நல்லா படிங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். भेदभाव संभाव, வேறுபாடு ஒற்றுமை, ஆசாத் குலாம், சுதந்திரம் அடிமைத்தனம், அஹிம்சா ஹிம்சா, அகிம்சை அஹிம்சித்தல், ஷஹர் गांव, நகரம் கிராமம். वाक्यों में प्रयोग कीजिए। पुत्र, देवदास गांधी मोहनदास गांधी के पुत्र है. देवदास गांधी मोहनदास गांधी அவர்களுடைய மகன். மோடு, टर्निंग पॉइंट, திருப்பம்னு பார்த்தோம் இல்லையா? ஹரே கே ஜீவன் மே ஏக் மூட் ஆத்தி ஹே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை அப்படின்றது அமையும். கே சாத், மோகன்தாஸ் காந்தி கா விவாஹ் கஸ்தூர்பா கே சாத் ஹுவா, மோகன்தாஸ் காந்தி அவர்களினுடைய விவாகம் கஸ்தூர்பாய் அவர்களோட நடந்தது. अहिंसा, गांधी जी ने अहिंसा को अंग्रेजों के खिलाफ शास्त्र के रूप में प्रयोग किया. காந்திஜி அவர்கள் அஹிம்சையை வந்து அங்கிரேசோங்கே கிலாஃப் சாஸ்திர, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவதற்கான ஒரு சாதனமாக அதை வந்து உபயோகப்படுத்தினார். ஆந்தோலன், காந்திஜி ने अंग्रेजों के खिलाफ कई आंदोलन किए. காந்திஜி அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். खाली जगहें भरिए, सन 1914 में महात्मा गांधी भारत लौट आए. 1917ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் பாரதத்துக்கு லவுட் ஆயே திரும்பினார். டேஸ் நே காந்தி கோ மகாத்மா கி உபாதி தி, யார் வந்து காந்திஜிக்கு மகாத்மா அப்படின்ற அந்த பட்டத்தை கொடுத்தாங்க, அந்த ஒரு பேரை சூட்டினாங்க அப்படின்னா கவிவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் மகாத்மா அப்படின்ற அந்த பட்டத்தை சூட்டினார், வழங்கினார். டேஸ் நே காந்திக்கோ ராஷ்டிரபிதா கஹா, ராஷ்டிரபிதான்ற பெயரை வந்து யார் வந்து காந்திக்கு வழங்கினாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் தேசத்தந்தை அப்படின்ற பெயரை வழங்கினாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காம, மகாத்மா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா கவி, ராஷ்டிரபிதா நேதா அப்படின்ற மாதிரி படிங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மகாத்மா கவி அப்படிங்கும்போது மகாத்மா அப்படின்ற பெயரை சூட்டினது கவிவர் ரவீந்திரநாத் தாகூர். அப்புறம் ராஷ்டிரபிதா அப்படிங்கும்போது
ராஷ்டிரபிதா நேதா அப்படிங்கும்போது பிதா நேதா அப்படின்றது ரைமிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த மாதிரி தான் எல்லா லெசனையும் வந்து நான் புரிஞ்சு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டோட ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ட்ரிக்கியா அப்படி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயமே குழம்பிக்காது. எல்லாமே நல்லா புரிஞ்சு படிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த ரிவிஷன் பிராத்மிக் கத்ய ரிவிஷன் உங்களுக்கு புரிஞ்சுது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.